அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் வடித்த சாப்பாடு மிஞ்சி போயிருச்சு. இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டுக்கு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஒரு கப் அளவுக்கு மிஞ்சி போன சாப்பாடை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எதுக்கு இந்த சாப்பாடை தூக்கி நம்ம வேஸ்ட் பண்ணணும், அதனால நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு திக்காக அரைக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பு இருக்கக்கூடாது. கொரகொரப்பு இருந்துச்சுன்னா நம்ம இதை செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா வழுவழுன்னு இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு கப்புக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், இப்படி ஊற்றி காட்டுறேன். டக்கு டக்குன்னு ஊற்றணும். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்க்கணும். இதுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறது கிடையாது. நான் பண்ண தப்புனால உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னாக்க நான் வடித்த சாதத்தில் அதிகமாக கொஞ்சம் உப்பு கூட போட்டுட்டேன். அதனால் என் வீட்டுக்காரர் இந்த சாப்பாடை தொடவே இல்லை. அதனால் நான் இந்த சாப்பாடை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டேன். அதனால தான் இந்த சாப்பாடு மிஞ்சி போயிடுச்சு. அதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அதை அப்படியே எடுத்து இந்த கவரில் ஊற்றுங்க. அப்பளம் மாதிரி நம்ம ஊற்றணும். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சி அப்படி கிள்ளி கிள்ளி கூட அள்ளி வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக இப்படி அப்பளம் மாதிரி நல்லா அப்படி தடவி விட்டோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வரணும். இதுக்காக நம்ம வடகம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இதுக்காக மாவு அரைக்க தேவையில்லை. அப்புறம் கிண்ட தேவையில்லை. கை வலிக்க கிண்ட தேவையில்லை. இந்த மாதிரி சாதம் எப்போல்லாம் மீந்து போகுதோ அந்த மாதிரி நேரத்துகளில் இந்த மாதிரி அப்பளம் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அப்பளம் சாஃப்டாக இருக்கும். நம்ம அப்பளத்தை கூட குழந்தைங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த அப்பளம் எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி நல்லா தண்ணி மாதிரி நமக்கு கரைஞ்சி போகும். அது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பாடு எப்போல்லாம் மிஞ்சி போகுதோ அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி அப்பளம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம செய்கிறோம், அந்த நேரத்துலலாம் சாப்பாடு கணக்கு பண்ணி நம்ம போட முடியாது. சாப்பாடு எப்படியா இருந்தாலும் சாப்பாடு மிஞ்சி போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த மாதிரி அப்பளம் போட்டு நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குழம்பு வச்சுட்டு தொட்டுக்கிற எதுவுமே செய்யாத டைமில் இந்த அப்பளத்தை வறுத்து கொடுத்தா அழகாக சாப்பிட்டு போயிடுவாங்க. நான் எப்போவுமே என்னுடைய சமையல் என்னுடைய ரெசிப்பியில் எப்போவுமே உப்பு கம்மியாக தான் போடுவேன். எப்போ உப்பு கொஞ்சம் தூக்குதலாக போட்டேனோ அந்த டைமில் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த சாப்பாடு மீந்து போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்பளம் 2 நாள் வெயிலில் காய வைங்க. ஃபஸ்ட்டு நாள் காஞ்சது பாருங்கள். ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கையில் நம்ம இதை உரித்து எடுத்தால் தான் பாருங்கள் லைட்டாக எல்லா சைடும் காஞ்சிருக்கு. நடுவில் அங்கங்கே மட்டும் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது இன்னொரு நாள் நல்லா காய வைக்கணும். குறைஞ்சதாக பார்த்தாலும் 3 நாள் காய வச்சு எடுத்தால் தான் அப்பளம் நல்லாயிருக்கும். பாருங்கள், 3ஆவது நாள் காஞ்சு 3ஆவது நாள் பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது. இப்போ பொரிச்சு காட்ட போகிறேன் பாருங்கள். உங்களுக்கு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கிட்டு கேஸ் நல்லா சிம்மில் வச்சுருங்க. இது ஏன்னா டக்கு டக்குன்னு பொரிஞ்சிரும். அப்பளம் பொரிக்கிற டைம் கூட இதுக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு ரொம்ப சீக்கிரமே பொரிஞ்சு வந்துடும். அதனால் டக்கு டக்குன்னு 2 சைடு நல்லா திருப்பி விட்டு எடுத்துடலாம். சூப்பரான சாதத்தில் அதாவது மீந்து போன சாதத்தில் இந்த மாதிரி அப்பளம் நீங்கள் போட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாதத்தில் எப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி அப்பளம் பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், சுவையான டேஸ்டியான அப்பளம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நான் கையில் நுணுக்கி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.